ஹாய் மக்களே, இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள். கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இப்போ பேசுவானா அப்புறமா பேசுகிறேன். பார்த்துட்டிங்களா என்ன சொல்லியிருக்காரு நமது மாண்புமிகு மீன் வளத்துறை அமைச்சர்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மைக்கை போய் நீட்டினா போதும். இவர் வந்து அவர் நண்பர் மாதிரி. இவர் அவர் நண்பரை விட ஒரு படி மேலே. எப்படின்னா, நண்பர் வந்து எப்படின்னு வச்சுக்க, மைக்கை நீட்டினே போதும் ஆள் எஸ்கேப் போயிடுவார். ஓட்டம்னா ஒரு ஓட்டம் எடுப்பார் பாருங்க. இங்கே ஓடினார்னா அவரை வீட்டில் தான் போய் நிற்பார், நீலாங்கரையில் தான் போய் நிற்பார். ஓகேங்களா? ஸோ இவர் ஒரு படி மேலே. எப்படின்னு கேளுங்களேன். இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இவரோட ஆன்சர்லாம் வேறு லெவலில் இருக்கும். எப்படின்னா, நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். இதை பற்றி இப்போ இங்கே பேச வேணாம், அந்த மூமெண்ட் பேசுவோம். அதாவது பார்த்திங்கன்னா, நண்பரை விட ஒரு படி மேலே. எப்படின்னு வச்சிங்களேன், மைக்கை நீன்னா 2 வார்த்தை. அவர் வந்து பேசவே மாட்டார், இவர் வந்து 2 வார்த்தை பேசுவார். அது இந்த மாதிரி நோ கமெண்ட்ஸு. அப்புறம் இதை பற்றி இங்கே பேச வேணாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து போர்ட் சிட்டியாக மாற்றுவோம், மீனை வந்து மீனாக மாற்றுவோம், கடலை வந்து கடலாக மாற்றுவோம், திமிங்கலத்தை வந்து திமிங்கலமாக மாற்றுவோம். இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களெல்லாம் சொல்லுவார். அதோட அவர் ரியாக்ஷன் தான் அல்டிமேட்டு. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்ட்டு ஒரு ரியாக்ஷன் விடுவார் பாருங்கள். அந்த ரியாக்ஷன் வந்து அந்த வேட்டைக்காரனில் ஒரு ரியாக்ஷன், காலேஜ் டைமில் ஒரு ரியாக்ஷன் விடுவார்ல, அதுக்கு வந்து நிகர் எதுவுமே கிடையாது. வேறு லெவலான அமைச்சரை பெற்ற தூத்துக்குடி மக்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.